சேவ் யுவர் யூட்ரஸ். 50 வயசுக்கு மேல ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த யூட்ரஸை தூக்கி போட்டுறீங்க. 50 வயசுக்கு மேல யூட்ரஸ் இல்லாத போது நமக்கு டயர்ட்னஸ், ஹேர் ஃபால், ஃபர்ஸ்ட் போன் ஹெல்த், நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் எல்லாமே வெளியே போயிடுது. சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்ததுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல 5 to 6 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு உள்ள ஃபைப்ராய்டு, யூட்ரஸ்க்கு வெளியே ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா மருந்துலயே கரைச்சிரும். மருந்துல மட்டும் கரைக்காம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒன்னு, டெய்லி 1.5 மணி நேரம் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். அது வாக்கிங்கா இருக்கலாம், நாங்க சொல்ற அப்டமன் ஒர்க் அவுட்டா இருக்கலாம். ரெண்டாவது, 3 வேளை உணவும் என்ன சாப்பிடணும் நாங்க எழுதி கொடுப்போம். அது மட்டுமே நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில உணவுகள் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷமான லைஃப் ஸ்டைல். பயங்கர ஸ்ட்ரெஸ், நான் தூங்கவே மாட்டேன். எனக்கு வந்துட்டு புதுசா பிரச்சனை யாராவது கொடுத்துட்டே இருக்கணும், அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓவர் திங்க் பண்ணுவேன். இந்த மாதிரி இருந்ததுனாலும் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ரொம்ப கஷ்டம் கம்மி பண்றது. அதையும் நீங்க ரெடி பண்ணணும். நாலாவது, வெயிட் ஜாஸ்தியா இருந்தீங்கன்னா வெயிட்டை குறைச்சே ஆகணும். மாசம் 4 கிலோ குறைக்கிறதுக்கு டயட் போட்டு கொடுப்போம். அஞ்சாவது, இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தா மட்டும் போதும். இது 1 to 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் மாதிரி வரும். 5 to 6 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா ஃபுல்லாவே ரெடி பண்ணி உங்க யூட்ரஸ் அழகா கொடுத்துருவோம். வெயிட்லாம் குறைக்க முடியாது, நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியாது, மருந்துல மட்டும் குறைங்க அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள். சர்ஜரி தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க.